அனைவருக்கும் வணக்கம். தாடியோட்ஸ் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க உறவினர்களுக்கும் உங்க குடும்பத்தாரங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பகிர்ந்துக்கோங்க. அதே போலவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க கிட்ட பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை ஆரம்பிக்கிறேன். இன்றைய பதிவில் நான் பேசுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வை பேட்டன்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. பேட்டன்ட் அப்படின்னா என்ன? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சொத்துக்களை பார்த்துருப்போம். நிலமாகட்டும், அதே போல வீடாகட்டும், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா தங்கமாகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொத்துன்னு பரிந்துரைக்கப்படுது இல்லையா? அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் கூட ஒரு சொத்து மாதிரி நம்ம வந்து அதை பரிந்துரை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம். பேட்டன்ட் யார் யாருக்கெல்லாம் பலனுள்ளதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பேட்டன்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வந்து கொடுக்கும். வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள், அதே போல் கம்பெனிகள், மல்டிநேஷனல் கம்பெனிஸ்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட்டை வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. பேட்டன்ட் வாங்கி வைக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழில்நுட்பம் என்ன இருக்குது, அதை வந்து அவங்க ஒரு செக்யூராக அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வால்ட் மாதிரி, ஒரு லாக்கர் மாதிரி வச்சுக்கிறாங்க. இதன் மூலமாக அந்த பேட்டன்ட்டை வந்து வச்சுக்கிட்டு இந்த டிசைன்ஸை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு அந்த அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடிய டிசைன்ஸில் வரக்கூடிய லாபத்தில் வந்து அவங்க கம்பெனியோடைய வேல்யூ வந்து ஏற்றிக்கிட்டே போவாங்க. ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ பேட்டன்ட் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அந்த கம்பெனியோடைய வேல்யூவேஷன் அதிகமாகிட்டே போகும் அப்படின்ற ஒரு விஷயம். இது வெறும் கம்பெனிஸுக்கு மட்டுமே இல்லாமல் தனிநபர்கிட்ட கூட அதிகமான பேட்டன்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இனோவேட்டராக இருக்காங்க, ஒரு இன்வென்டராக இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஜிடி நாயுடு வந்து ஞாபகத்துக்கு வருவார். ஜிடி நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கண்டுபிடிப்புகள் எல்லாம் செஞ்சிருக்காரு. அதே போலவே நீங்களும் வந்து நிறைய புதுசான ஒரு ஐடியாஸோ புது ஒரு கண்டுபிடிப்போ பண்றீங்க அப்படின்னா அந்த கண்டுபிடிப்புக்கு வந்து அவசியமா பேட்டன்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம். பேட்டன்ட் அப்ளை பண்றதுக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பொறியியல் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட இந்த பேட்டன்ட்டை வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறியியல் கல்லூரிகளில் வந்து பாத்தீங்கன்னா கல்லூரியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய தரம் வந்து கொஞ்சம் எதிர்பாராத அளவுகளில் இருந்தாலும் கூட மாணவர்கள் வந்து அவங்களுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த மாதிரியான மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நம்மளுடைய வரலாறு எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ப்ரொஃபசர் ஜிஹெச் ஹார்டி வந்து நினைவுக்கு வருவார். யாரை வந்து நம்ம ஞாபகப்படுத்துறோம் அப்படின்னா ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவரை ஞாபகப்படுத்தினா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச ராமானுஜன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர் ஜிஹெச் ஹார்டிக்கு வந்து கடிதத்தை அனுப்பி அவங்க வந்து கடிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடிதத்தில் வந்து ஒரு ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தகவல் வந்து தெரிவிச்சுக்கிறாங்க. ப்ரொஃபசர் ஜிஹெச் ஹார்டி வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு மேத்தமெட்டிஷியனாக இருந்தார். ஸோ அவர் என்ன செய்கிறாருன்னா ரெக்கமெண்ட் பண்ணிட்டு ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவரை இங்கிலாந்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது வரலாறு. அதில் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ராமானுஜன் அவருக்கு வந்து எஃப்ஆர்எஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான அவருக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து அவருக்கு கிடைக்குது. பல்வேறு நாடுகளில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நிறைய இந்த கண்டுபிடிப்புக்கெல்லாம் ஊக்கத்தை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து எந்த ஒரு கல்லூரி நிறுவனத்துக்கோ அல்லது கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நான் தரைக்குறைவாக பேசலைங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி ஒரு ஆவரேஜான கல்லூரியாக இருந்து மாணவர்கள் ரொம்ப சாமர்த்தியமான மாணவர்கள் இருக்கலாம். அந்த வகையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த நீங்கள் துறையில் வந்து ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருக்கிறீங்களோ அந்த துறையில் வந்து அந்த கல்வி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு எக்ஸ்பர்டிஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து மிக பிரசித்தி பெற்ற கல்லூரி நிறுவனங்களில் வந்து எது பார்த்தீங்கன்னா ஐஐடிஸ் அண்ட் ஐஏஎஸ்சின்னு சொல்லலாம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கூட நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் இந்த சென்ஸ் நீங்கள் ஒரு கரஸ்பாண்டன்ஸை வச்சுக்கலாம். உங்களுடைய கண்டுபிடிப்பை பற்றி வந்து அவங்க கிட்ட பேசி ஆலோசனை செஞ்சு கலந்துரையாடல் ஆடி அதன் மூலமாக 2 பேரும் சேர்ந்து நீங்கள் பேட்டன்ட் போட்டிங்கன்னா உங்களோட பேட்டன்ட்டோடைய தரம் வந்து அதிகமாக வேல்யூ கிடைக்கும் அந்த பேட்டன்ட்டுக்குன்ற ஒரு விஷயம். அதே போலவே நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு பிளேஸ் ஆகிட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் வந்து பண்ணக்கூடிய ப்ராடக்டோ அல்லது அவங்களுடைய டிசைன்ஸோ அல்லது ஒரு டெக்னாலஜியோ உங்களுடைய ஐடியாவுக்கு சூட் ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனி மூலமாக கூட நீங்கள் பேட்டன்ட்ஸை அப்ளை பண்ணலாம். அதன் மூலமாக உங்களோட வேல்யூ கூட அதிகமாகிட்டே போகும். நான் சொல்லக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் முக்கியமான ஒரு பங்கு வந்து நிர்வகிக்குது. நல்ல ஒரு ரெப்யூட்டடான மல்டிநேஷனல் கம்பெனியில் நீங்கள் பணியாற்றி கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த எம்என்சி மூலமாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டன்ட்டுக்கு மதிப்பு இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். அடுத்தது வந்து உங்கள் டிசைன்ஸோ உங்களோட ஐடியா வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த
பேட்டன்ட்டை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வந்து எடுத்துக்குது. நிறைய இடங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஐடியா இருக்கும் பையனுக்கு. அந்த ஐடியா வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சில மாணவர்களுடைய ஐடியாஸை வச்சுக்கிட்டு அங்க கல்லூரி நிர்வாகமோ அல்லது கல்லூரியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சப்போர்ட் பண்றாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த ஐடியாஸ் வந்து பேட்டன்ட்டா அவங்க மாத்தின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாணவன் அல்லது அந்த மாணவிக்கு அந்த பேட்டன்ட்டை வச்சு ஒரு ப்ராடக்டா கொண்டு வரணும் அல்லது புரோட்டோடைப்பா கொண்டு வரணும்ன்ற ஒரு மோட்டிவேஷனே இல்லாம போயிடுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பேட்டன்ட் சர்டிபிகேட் வாங்கினதோட அந்த ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்திடுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐடியா வந்து அது ஒரு ஐடியேஷன் ஃபேஸ்லேயே அது லாக் ஆயிருது. இந்த ஐடியேஷன் ஃபேஸ்லேயே லாக் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த பையனுக்கோ இல்லை அந்த அந்த பொண்ணுக்கோ அந்த மாணவிய அல்லது அந்த மாணவனுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐடியாவை கொண்டு போய் ஒரு ப்ரோட்டோடைப்பை மாற்றி அந்த ப்ரோட்டோடைப் வந்து ப்ராடக்டா விற்கிறதுக்கான சாத்தியங்கள் வந்து அதுக்கு தேவைப்படக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகட்டும், அல்லது ஒரு பிஸ்னஸ் ஐடியேஷன் ப்ராசஸ் ஆகட்டும், அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸை வந்து கொண்டு வந்து, அதாவது மோட்டிவேஷன் வந்து ஆசிரியர்கள் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை கொண்டு வரதுக்கான சாத்தியங்கள் இருக்கான்றதெல்லாம் பேச்சுவார்த்தையில் கொண்டு வந்து அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்ற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க எப்போவுமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மை. இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவிகளுடைய பேட்டன்ட்ஸ் வந்து அப்படியே ஐடியேஷன் ஃபேஸ்லேயே லாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மூலமாக என்ன ஆகுது அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டன்ட்டை வந்து அவங்க ஒரு ப்ராசஸாக கொண்டு வந்து அதை ப்ரோட்டோடைப்பாக மாற்றி அதை ப்ராடக்டாக மாற்றினாலும் கூட எந்த விதமான கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லாத ஒரு ஆசிரியருக்கு அந்த பேட்டன்ட்ல ரைட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இன்சென்டிவ்ஸ் பேட்டன்ட்ல வரக்கூடிய அந்த அமௌண்ட் மானிட்டரி காம்பன்சேஷன்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அது வந்து அந்த கான்ட்ரிபியூட்டே பண்ணாத ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறதுனாலே நிறைய மாணவிகள் வந்து அது ஐடியேஷன் ஃபேஸ்லேயே அப்படியே விட்டுறாங்க. ஒரு சர்டிஃபிகேட் வந்து சும்மா ஒரு ரெஸ்யூமில் ஒரு லைனை போட்டுக்கிட்டு வச்சுக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இது பாதிப்பு யாருக்கு உண்டாகுது அப்படின்னா, அந்த மாணவிக்கு மட்டுமே இல்லாமல் நம்ம தேசத்துக்கே அந்த பாதிப்பு உண்டாக்கும். ஏன்னா வெறும் ஐடியேஷன் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டன்ட் வந்து அவங்க வந்து வேற வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கோ விட்டுட்டாங்க அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி அந்த ஐடியாவை வச்சுட்டு அதை ப்ரோட்டோடைப்பாக பண்ணி அதை வந்து ஒரு ப்ராடக்டாக மாற்றிட்டு அவங்க காசை சம்பாரிச்சுட்டு அந்த நாடு தான் வளர்ச்சி ஆகுமே ஒழிய நம்ம தேசம் வந்து வளர்ச்சி ஆகாதுன்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதனால பேட்டன்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் பேட்டன்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபீல்டில் யார் ரொம்ப மிக பெரிய வல்லுநர்கள் இருக்காங்களோ இந்தியாவில் அந்த மாதிரியான ஆசிரியர்கள் அவங்க உண்மையாகவே அந்த ஃபீல்டில் ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ஐஐடிஸ் அண்ட் ஐஏஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயத்தில் என்ன அப்படின்னா, இன்கேஸ் அவங்க பிஸியாக இருக்காங்க, உங்களுக்கு கைட் பண்ண முடியல அல்லது அதை வந்து பேட்டண்ட்டாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு சிரமமாயிட்டு இருக்கு, அவங்க கிட்ட கம்யூனிகேஷன் பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ ஜஸ்ட் நீங்கள் இமெயில் கரஸ்பாண்டன்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய சில ஆசிரியர்களோட கூட நீங்கள் லிங்க் வச்சுக்கலாம். அதன் மூலமாக கூட நீங்கள் உங்களுடைய பேட்டன்ட்டுக்கான ஒரு வேல்யூவை வந்து நீங்கள் படைப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு பேட்டன்ட்றது உங்களுடைய ஒரு படைப்புன்ற மாதிரி தான் யோசனையில் கொண்டு வரணும். அது வந்து ஒரு டெக்னிக்கல் இனோவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேட்டன்ட்ன்றது நீங்கள் ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்க, அதாவது டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருந்துட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு வருது, அதை வந்து நீங்கள் பேட்டன்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டெக்னிக்கல், அதாவது அந்த ஃபீல்டில் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆகட்டும், அல்லது எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், ட்ரிபிளி ஆகட்டும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆகட்டும், நிறைய துறைகள் இருக்கு இல்லையா? பொறியியல் துறையில் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறைக்கு ஏற்ற நபர்கள் யார் இருக்காங்களோ IEEE மூலமாக கூட இங்கே ஒரு நல்ல ரெப்யூட்டடான ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கிறார் வெளிநாட்டில், சிங்கப்பூர்லேயோ, மலேசியாலேயோ, ஹாங்காங்லேயோ, தைவான்லேயோ, ஜப்பான்லேயோ, சவுத் கொரியாலேயோ இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் ஒரு கரஸ்பாண்டன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு இமெயிலே கூட நீங்கள் கரஸ்பாண்டன்ஸை வச்சுக்கிட்டு உங்களோட பேட்டன்ட்டை வந்து அதில் வந்து உங்கள் ஐடியாஸை வந்து சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஆத்தராக கொண்டு வர முடியுமா, இல்லை அவங்கள ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டரை கொண்டு வர முடியுமான்னு பார்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து கூட நீங்கள் பேட்டன்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதன் வழியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ பேட்டன்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் பணக்காரங்க ஆகிட்டே போகலாம். அது குறைஞ்ச ஒரு வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனா மாறதுக்கான சாத்தியங்களும் இருக்குது அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட்டுக்கான ஒரு தகவல். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பேட்டன்ட்டை பற்றி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூகுளில் போயிட்டு IPR வெப்சைட்டுன்னு கொடுங்க போதும். சர்ச்சில் போயிட்டு IPR வெப்சைட்டுன்னு கொடுத்ததே ஒரு லிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோடைய அந்த வெப்சைட் தான், பேட்டன்ட் ஆஃபீஸோட வெப்சைட் வரும். அதன் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட்டை இது பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஐடியாஸை வந்து அதில் போட்டு நீங்கள் ஒரு பேட்டன்ட்டை அப்ளை பண்ணலாம்.
இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலா தனிநபரா இருக்கக்கூடிய பேட்டன்ட் வந்து அவங்க எவாலுவேஷன் பண்றதுக்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்கலாம். அதனால என்னன்னா சில கல்லூரி நிறுவனங்கள், அதாவது ரெப்யூட்டடான இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களை வச்சுட்டு நீங்க பண்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதன் மூலமாக உங்க பேட்டன்ட்டுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே போலவே அவங்க வந்து உங்களுடைய ஐடியாவை பத்தி அல்லது உங்களுடைய கண்டுபிடிப்பை பத்தி அவங்க எவாலுவேஷன் பண்றதுக்கும் அவங்களுக்கு சுமூகமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதை வந்து உங்களுடைய ஐடியாஸை கொண்டு போயிட்டு ஒரு நல்ல ரெப்யூட்டடான, இப்ப நான் சொன்ன மாதிரி ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்லயும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மூலமாவோ, ப்ரொஃபசர்ஸுங்க மூலமாவோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி ஐஐஎம்ஸ்ல அல்லது ஐஐசியில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவும், இல்ல ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் வச்சிருக்கக்கூடிய இந்தியா டாப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் என்னன்றதை பார்த்து அவங்க மூலமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸை வச்சு அவங்க மூலமா நீங்க அதை வந்து அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேட்டன்ட் வாங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டன்ட், அந்த டெக்னாலஜி மேல உங்களுக்கான உரிமைகள் இருக்கு. அந்த உரிமைகளுக்கு வந்து நீங்க ஒரு லீகலான ஒரு பேட்டல்ல வந்து நெக்ஸ்ட் யாராவது உங்க பேட்டன்ட்டை எடுத்துக்கிட்டாங்க, உங்களுக்கு வந்து கரஸ்பாண்டன்ஸ் கொடுக்காம அல்லது உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரல் கொடுக்காம, ஒரு இன்சென்டிவ்ஸ் மானிட்டரியா வந்து ஒரு காம்பன்சேஷனோ ஏதோ ஒரு ஐடியாக்கு வந்து அவங்க கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா நீங்க லீகலா போய் அவங்க கிட்ட அவங்களுடைய யார் வந்து உங்களுடைய பேட்டன்ட்டை வந்து ஏமாத்திருக்காங்களோ, அதாவது உங்க பேட்டன்ட்டை வச்சுட்டு அவங்க உங்களை ஏமாத்திருக்காங்களோ அவங்க மூலமா லீகல் பேட்டலை வந்து நீங்க செய்யலாம். அதன் மூலமாக லீகலாவே நீங்க வந்து காம்பன்சேஷன் கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்றது மாற்று கருத்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது வெறும் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் பேட்டன்ட் போடணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கிற நபர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா பேட்டன்ட் வந்து நீங்க செய்யலாம், போடலாம். அதனால பேட்டன்ட் வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடியான தகவல்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் சொன்ன மாதிரி ஐபிஆர் வெப்சைட்ல போய் இன்னும் பல தகவல்கள் அதில் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்க பேட்டன்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேவையில்லாம அனாவசியமா, அதாவது உங்களுடைய துறைக்கு சார்ந்த நபர்கள் உங்க கல்லூரியில இல்லை அப்படின்னா அவங்கள இதில் இன்வால்வ் பண்ணிக்காதீங்க அப்படின்றத என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கு. தயவு செஞ்சு ரெப்யூட்டடான நபர்கள் கூட போயிட்டு அவங்களோட ரெப்யூட்டேஷன் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்க பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதன் வழியாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க மூலமா கரஸ்பாண்டன்ஸ் வச்சுட்டு பேட்டன்ட் பண்ணுங்க. எப்படி ஸ்ரீனிவாச ராமானுஜன் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்திலே ஜிஹெச் ஹார்டியோ அவருக்கு ப்ரொஃபஸருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடிதத்தை அனுப்பி அவர் கரஸ்பாண்டன்ஸ் வச்சுக்கிட்டாரோ, அதே போலவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் ஆயிருக்கு. அதனால நீங்க இமெயில் வழியாக வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.